வணக்கம். ஒரு இலக்கத்திலிருந்து 2 இலக்கம் ஃப்ரம் 1 டிஜிட் டு 2 டிஜிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற நேரம் வந்துடுது. 10th எபிசோடுக்கு போகிறோம். ஸோ ஐ தாட் லெட்ஸ் டேக் அ லுக் பேக். நிறைய பேர் மெசேஜஸ் வாட்ஸ்ஆப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மெசஞ்சர்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் போட்டிருந்தீங்க. சில ரொம்ப சுவாரஸ்யமான மெசேஜஸ் இருந்தது. அதை தேர்ந்தெடுத்து அதுக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஒருத்தர் இந்த யானை தோலை பற்றி டவுட் கேட்டிருந்தார். திக் ஸ்கின் புரிஞ்சுது, பட் வாட் டு யூ மீன் பை சென்சிட்டிவிட்டி? டஸ் தட் மீன் வி ஷுட் பி அவேர் ஆஃப் அவர் வீக்னஸ் அப்படின்னு கேட்டிருந்தார். இல்லை, அதை நீங்கள் திருப்பி ஒரு தடவை ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, த ஸ்கின் இஸ் ஸோ திக் பட் இட் இஸ் ஆல்சோ ஹைப்பர் சென்சிட்டிவ். இட் கேன் sense that a mosquito is sitting on it and it is going to suck blood. ஒரு மேலே கொசு உட்கார்ந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவ்வளோ திக் ஸ்கின்னாக இருந்தால் கூட. ஸோ எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதை பொத்திக்கிட்டுறாதீங்க. நல்ல விஷயம் சொல்கிற ஒரு அப்பாவி கஸ்டமர் வருவார், அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஸோ ஆல்வேஸ் பி சென்சிட்டிவ் டு கஸ்டமர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். இன்னொருத்தர் I always thought it was the elephant in the room. நீங்கள் 800 pound gorilla அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எலிஃபெண்ட் தானே இந்த அன்அட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கரெக்ட் தான். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்டும் வரும், கொரில்லாவும் வரும். ரெண்டுமே மாபெரும் விலங்குகள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எலிஃபெண்ட் இருக்குது. கொரில்லா இந்த ரூம் படம் பார்த்தோம் போன தடவை. எலிஃபெண்ட் இந்த ரூமும் இருக்குது. But the reason I brought that gorilla instead of the elephant was we were talking about gorillas in the previous video. So here is another gorilla அப்படின்னு ஒரு கண்டினியூட்டி போடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொரில்லாவை யூஸ் பண்ணினேன். ஒருத்தர் ரொம்ப தீவிரமான கேள்வி கேட்டிருந்தார். அமேசிங், இட்ஸ் ரியலி ரியலி யுனீக். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு டவுட்டு, எல்லோரும் ஒழுங்காக பார்க்குறாங்களான்னு டவுட்டு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். ஆர் யூ யூஸிங் NVIDIA ப்ராட்காஸ்ட் என்ஜின் ஆர் வாட் டூல்ஸ் ஆர் யூ யூஸிங்னு கேட்டிருந்தார். நிஜமாக ஒழுங்காக பார்க்குறாங்களாப்பா அப்படின்னு கேட்டபோது நானும் யூடியூப்பில் போய் டேட்டாவெல்லாம் போய் பார்த்தேன். ரொம்ப அழகான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ஜின்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 50% பார்க்குறாங்க. அதாவது வீடியோவை ஓப்பன் பண்ணி 6 நிமிஷம் வீடியோவை ஒரு 3 நிமிஷமாவது பார்க்குறாங்க போல இருக்குது அப்படின்னு அந்த சார்ட்டில் தெரியுது. நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன், எனக்கு பின்னாடி ஒரு க்ரீன் கலர் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால கருப்பாக தெரியுது உங்களுக்கு. அப்படின்னு ஒரு ப்ராடக்ட், மேக்கின்டாஷ் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், அது ஆப்பிள் லேப்டாப்பில் அப்படின்னு பேர், MMHMM. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கேம்டாஷியா அப்படின்னு ஒரு வீடியோ எடிட்டர் டூல் யூஸ் பண்ணுறேன். மூணுமே ரொம்ப சுலபம் கற்றுக்கொள்வதற்கு. இந்த டேட்டாவை கேட்டார் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வருத்தங்க. ஏன்னா நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவலைப்படாதே, அவர்கள் என்ன தூற்றுவார்களா போற்றுவார்களா, டோன்ட் ஒரி, ஜஸ்ட் கோ ஹெட் டூ இட்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க வச்சுட்டாரே இவர் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது எனக்கு. எனிவே, மற்றவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பாயிண்டில் திருப்பி ஒருத்தர் ஷரண் ஷாரத்தின்னு என்னுடைய போன வருஷ ஸ்டூடெண்ட், அவர் கேட்டு எழுதியிருந்தார். நான் உங்கள் வேர்டை பார்த்தேன், அல்லோடொக்ஸாஃபோபியானா அல்லோனா ஃபியர்னு சொன்னீங்க. தப்பு சார். அல்லோனா ஆக்சுவலாக மற்றவர்கள், அதர்னு அர்த்தம். ஃபோபியா தானே ஃபியர். என்ன சார், நம்ம கிளாஸில் பண்ணுற மாதிரியே நம்ம கவனிக்கிறோமா இல்லையான்னுக்கிறதுக்காக பொடி வச்சு பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படின்லாம் இல்லைப்பா, நிஜமாகவே தப்பு பண்ணிட்டேன். ஒரு மும்முரத்தில் பேசும்போது தப்பு பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் பாயிண்டிங் இட் அவுட். நிறைய பேர் இந்த ஆல் இன் மில்லர்னு நீங்கள் ஃபோட்டோவே கிடைக்கலன்னு நீங்கள் நான் தேடினேனே கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு ஒரு 7-8 பேர் இதை பாரு ஆல் இன் மில்லர் இவர் தான் அப்படின்னு ஃபோட்டோ அனுப்பிச்சிங்க. 2 ப்ராப்ளம்ங்க அதில். ஒன்று, நீங்கள் அனுப்பிச்ச எல்லா ஆல் இன் மில்லர் ஃபோட்டோவுமே இதே சொட்டத்தலை இதே போஸ்டில் கோட்டு போட்டு உட்காந்துருக்கார். இதே கொட்டேஷன் வேற பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. அதுலேயே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு சம்திங் ராங். ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அவருடைய கொட்டேஷனுக்காக அவர் ஃபேமஸ்னு சொல்லிட்டு அந்த கொட்டேஷனை சொல்லக்கூடாது. அவர் பெரியாள், அவர் சொன்ன கொட்டேஷன்களில் இது ஒன்று அப்படின்னு சொல்லணும்.
அப்புறம் வெப்சைட் பார்த்தீங்களா, santabanta.com, அது ஒரு ஜோக் வெப்சைட்டுங்க. ஸோ ஓலின் மில்லர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி கிடையாது, ஐசக் நியூட்டன் மாதிரி கிடையாது. ஒரு வித்தியாசம் நிச்சயம் இருக்குது. பட் விட்டுறலாம், நம்ம எதுக்கு அதை பற்றி இப்போது ஆராயணும். நம்ம நல்ல விஷயம் சொல்லியிருக்கார், அதை மட்டும் எடுத்துக்கலாம். 32 வருஷங்களுக்கு பிறகு ஒருத்தர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி, என்ன ஞாபகம் இருக்கா, உன்னுடைய வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு பேசினார். நண்பர், என் கூட படித்தவர் அவர். ஸோ இதில் என்ன அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, 9 நாட்களில் 32 வருடங்களுக்கு பிறகு ஒருத்தருடன் திருப்பி தொடர்பு கொள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட். நிறைய பேர் வந்து, இது ஏன் ஒரே ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறீங்க, ட்ரெஸ்ஸை மாற்றவே மாட்டிங்களா, இது என்ன கணக்கு, என்ன சீக்வன்ஸ், என்ன ஆர்டர் அப்படிலாம் கேட்டிங்க. நான் அப்படியே விட்டுடலான்னு பார்த்தேன். வாரம் ஒரு தடவை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே ஓட்டிடலாம்ப்பா, எனக்கு என்ன 365 ட்ரெஸ்ஸாக கையில் இருக்குது தினமும் மாற்றிக்கிறதுக்கு, எனக்கு அப்படி இல்லையே. ஸோ அப்படியாவது ஒரு ரேண்டம் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டலான் இருந்தேன். ஒருத்தர் இப்படியே கேள்வி கேட்டார். நான் 6 ஆனஸ்ட் சர்விங் மென்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேற்று. ஒரு ஆனஸ்ட் சர்விங் மென் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஒய் சேம் டிஷர்ட் அப்படின்னே கேட்டார். ஸோ அவருக்கும் பதில் சொல்கிறேன், மற்றவங்களுக்கும் பதில் சொல்கிறேன். தெர் இஸ் நோ ரைம் ஆர் ரீசன் இன் திஸ். சும்மா ஃபிலசாஃபிக்கலாக சொல்லணுன்னா, ஃபோக்கஸ் ஆன் த மெசேஜ். நான் என்ன கூறுகிறேன் என்பதில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். நான் என்ன உடை உடுத்தி கொண்டிருக்கிறேன் என்று பார்க்காதீர்கள். பை த வே, நான் இப்போது வீடியோவில் பேசுகிறதுனால எனது இடுப்புக்கு கீழ் நான் என்ன போட்டுக்கொண்டிருக்கிறேன் யாராலையும் சொல்ல வேற முடியாது இல்லையா? ஸோ அது எதுக்கு நம்மளுக்கு, அப்படியே கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். பை த வே, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல ஆசைப்பட்றேன். இன்னொரு நாள் அதை பற்றியும் பேசுவேன். இந்த பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்க் மீ லேட்டர் அபவுட் திஸ் பிக்சர். ஒரு ஷூ, NZ இல்லை, N அப்படிங்கிற ஒரு லெட்டர் போட்ட ஒரு ஷூ, அதை பற்றி நம்ம திருப்பி பேசுவோம். Many of you asked me, why am I talking in Tamil? Why not in English? Why Tamil? You could reach so many more people, was the point so many of you made. But let's understand one thing. In this world, English is a very popular language, and there are luminaries out there, exponents of both philosophy and the art of presentation out there. I am nothing. I am a candle when held against them. They are brilliant folks. We lack Tamil content. I felt I can be the good translator. எத்தனையோ உலகத்தில், அந்த பாரதியார் சொன்னார்னு நினைக்கிறேன், கரெக்டான வார்த்தை எனக்கு அந்த இது கையில் வரல. இங்கெல்லாமோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற அந்த ரத்தனங்களை பொறுக்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சேர்ப்போம் அப்படின்னு அந்த லைன் ஒன்று வரும், ஒரு சினிமா பாட்டிலேயே கூட வரும், சிவாஜி கணேசன் பாட்டில். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. ஐ எம் நாட் ரியலி கிரியேட்டிங் கான்டென்ட் ஹியர். பொறுக்கி அதை கொஞ்சம் பாலிஷ் செய்து தமிழில் மொழிபெயர்த்து இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். மொழிபெயர்த்து. ஆல்ரைட். அப்படியே ஒருத்தர் சொன்னார், மை ஒய்ஃப், எனக்கு கூட வேலை பண்ணுற ஒருத்தர், மை ஒய்ஃப் சேஸ் யூ சடன்லி சவுண்ட் லைக் கமல்ஹாசன் when you start talking in தமிழ் அப்படின்னு சிரித்தார். இதுக்கு மேலே என்னங்க கிரெடிட் வேணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகே, ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஐ எம் ஹாப்பின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் ரொம்ப மனசுக்கு மன நிறைவு கொடுத்த ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து எங்கள் அப்பாவோட அட்வைஸ்ன்னு நான் ஷேர் பண்ண விஷயங்கள்லாம், எங்கள் அப்பாவை அவங்களுக்கு தெரியும் வேறு. ஸோ அவங்க வந்து ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியாக இருந்தது, அவரையே கேட்குற மாதிரி இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு நிறைய பேர் எழுதினாங்க. ஈவன் தோஸ் who didn't know who my dad was were happy that I was sharing that feedback. And that's me actually, that little boy is me, and that's my dad. He is no longer with us. He passed away 4 years ago, but he is still with me, inside me, because the million pieces of advice and the gazillion pieces of experience that he has shared with me, I think that is what has made me who I am. I'm really thankful to him, and I would like to take this opportunity to say thank you, Dad. Namaste.